ஹாய் காய்ஸ், டிவோர்ஸ் இன்சூரன்ஸோட செகண்ட் எபிசோட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்டா எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ஹீரோவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்ஃபான நானா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்துட்டு இந்த டீமோட பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்க. அதனால இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதுல இருந்து தான் காட்டுறாங்க. மீட்டிங்காக எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்துட்டு அப்படியே அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபை பார்த்தபடியே ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேனேஜர் வந்து சாரி மேம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க இப்போ மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு ஹீரோ ஹலோ சார் அதை நீங்க எங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அவரு சைகையில கொஞ்சம் அமைதியாருடா அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த நானா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிவோர்ஸை பத்தி டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஒரு மாசத்துல எத்தனை டிவோர்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான டிவோர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்குள்ள இடையில இந்த ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த டிவோர்ஸ் வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவங்க இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அதுக்கு அந்த அம்மா இருந்துட்டு அதுக்கு அந்த நானா இருந்துட்டு இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவே கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இல்ல இந்த பொண்ணு சொல்றதா கரெக்ட், ஏன்னா இந்த டிவோர்ஸ் வந்துட்டு எதனால வாங்குறாங்க அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க வந்து இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத ஐடியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீ சொல்லி நான் கேட்கறதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான டேட்டாஸை தான் கலெக்ட் பண்ணணும். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு இதை சேல் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளை காட்டி தான் நம்ம சேல் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாம போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி இதை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, ஹீரோவோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மக்களோட கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வாங்க போறவங்க இதை வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த மேனேஜர் நடுவில் வந்து அட இருங்கப்பா இருங்க, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நீ சொல்றதும் கரெக்டு தான், இதை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அந்த சீட்ல இருந்து எந்திரிக்கும் போது அவரையே அறியாம தன்னை போல ஒரு பாமையும் போட்டுறாரு. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு சங்கோஜமாயிருது. இந்த நானா பக்கத்துல போனா தயவு செஞ்சு நீங்க என் பக்கத்துல வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா எந்திரிச்சு போய் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. இப்போ இந்த நானா வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்து அங்கே நடக்கிற நிலவர சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணட்டும். இப்போ லீகலாக ஒரு விஷயத்த வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன விதமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை வந்துட்டு அனலைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது வந்துட்டு இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே, அவங்கள வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. இப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ஆள் அழுக்க மூச்சை அடக்கிட்டு வெளியே வராங்க. ஐயோ அப்ப நாத்தன் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மட்டும்தான் லாஸ்டா வெளியே எந்திரிச்சு போவாரு. அப்படி அவர் வெளியே போகும்போது இந்த நானா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை கூப்பிட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி சங்கட்டமா இல்லையா என்ன பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் இதுக்கு சங்கட்டப்படணும், இதெல்லாம் முடிஞ்சு பல வருஷத்துக்கு மேல ஆச்சு, உன்னை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த நானா என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், நான் இருந்தது வெளியூர்ல தான், ஆனா என்ன பண்றது ஒரு சின்ன அசைன்மெண்ட்காக நாங்க இங்க வந்தேன். கரெக்டா நான் இங்க வந்த நேரம்னு பார்த்து இந்த ப்ராஜெக்டை ஏன் தலையில கட்டிட்டாங்க. உனக்கு வேணா நான் ஒரு ஐடியா சொல்லவா, உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நீ சீக்கிரம் முடிச்ச அப்படின்னா இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவரும் கவலையே படாது சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது போல. அப்ப என்ன பண்றாங்க, வேணும்னே அவரை வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்டை கொஞ்சம் டெரஸ்க்கு வர சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் ஓகே நான் வர சொல்றேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போறாரு. இங்க வெளியே இருந்தவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. உள்ள இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா, அட நிறுத்துங்கப்பா, அவங்க எல்லாம் மீட் பண்ணி பல வருஷம் ஆச்சு, சொல்ல போனா அவங்க எக்ஸோட எக்ஸ், சோ இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமாமா அப்படிதான், அவங்களுக்குள்ள பெருசா இந்த மாதிரி ஒரு மாதிரி அஃபெக்ஷன்லாம் இருக்காது, ஆனா போட்டிங்கிற ஒண்ணு இருக்கும், நான் பெருசா நீ பெருசாங்கிற போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்க. கரெக்டா அப்ப ஹீரோ வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் நான் இல்லாட்டி என்னை பத்தி பேசிடுவீங்களே, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள ஏறி போறாங்க. அப்படி போகும்போது தான் இந்த ஹீரோ சொல்றாரு, உன்னை இந்த மாதிரி நானா டெரஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ கூட இருந்தவங்களும் ரைட்ரா இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு காரேஜில் வந்து நிக்க, அது இந்த ஹீரோயின் வந்து என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு உடனே அவரு வா வந்து பக்கத்துல உட்காரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டு அப்போ உள்ளேயே பார்த்துட்டு இருக்காங்க. இது காரு தானா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, நான் தான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ட்ரிப்பு கேம்ப் எல்லாம் போகும்போது நான் பாட்டுக்கு இதையே யூஸ் பண்ணிப்பேன்ல, அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதுக்கு
அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் வாங்குறவங்க எங்க அதிகமா மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அங்க போய் நம்ம அவங்கள மீட் பண்ணி டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன்று இருந்தா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அப்படி அவங்க எங்க போவாங்கன்னு பார்த்தா ஒன்னு ஃபேமிலி கோர்ட், இல்லைன்னா தெரபிஸ்ட், இல்லைன்னா அட்வொகேட் கிட்ட போவாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறமா அங்க போய் அவங்கள பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டா, அதுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம், என்னால சாப்பிடாம வெறும் வயிற்றுல வேலை செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு வந்தா அங்க பார்க்கிங்காக சுத்துன்னு சுத்திட்டு லாஸ்ட்ல ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுல போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்குள்ள இடையில வந்துட்டு இன்னொரு கார் வந்துருது. டேய் நான் தான் அந்த இடத்த பார்த்து நீ பாட்டு கொண்டு விட்ற அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா, சரி ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையும் விளையாடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னடா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்தா அது அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகி அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. இங்க இவர் ராக் பேப்பர் சிசர் விளையாண்டு அதுல ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சுட்டு பாத்தியா நான் ஜெயிச்சுட்டேன், நமக்கு தான் இந்த இடம்னு சொல்லிட்டு அதுல போய் நிறுத்திட்டு அப்படியே சாப்பிட போயிடுறாங்க. சாப்பிடலன்னு உட்கார்ந்தா இங்க ஹீரோ சாப்பிட்றாரு. ஆனா ஹீரோயின் ஒரு மாதிரி வாட்டமாவே இருக்காங்க. இவரும் ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்களும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி சாரி நெக்ஸ்ட் டைம்ல நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு எனிவே நீ ஜெயிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சே நான் வின் பண்ணா இவ்வளோ சந்தோஷப்படுறேன், இப்படி ஒரு நல்ல மனுஷியா நீ அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒருத்தனை தோக்கடிச்சு அவன் வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா ரைட் ரைட், ஸோ அவனால தான் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி மெண்டல் மாதிரி நடிக்க சொல்லி உன் ஃப்ரெண்டு சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்படியே வாயில் வச்சிருந்த சோத்தை துப்பிட்டு இல்லையே அப்படிலாம் இல்லையே நான் உண்மையாலுமே மெண்டல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆமா ஆமா ஆளை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுற. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, நீ மட்டும் இந்த இதுல வந்துட்டு தோத்துட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கையே உன் கழுத்தை கடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயக்கூடிய ஆள் தான் நீ, உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு இங்க வந்து பயங்கரமா உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்க, இந்த நானா மேடம் வந்து அவங்க பாட்டுக்கு நின்று அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் எப்படா போனை முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப முறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க, அந்த ஐயா வந்துட்டு உடனே வரல, அந்த கேம்ல வின் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு வர்றாரு. அட பாவி இந்த கேம் விளையாடுறத உனக்கு அவ்வளோ முக்கியமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே இந்த கேம்ல நீ எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போனியோ அதே மாதிரி இந்த வேலையிலும் நெக்ஸ்ட் லெவல் போகணும், அதுக்காக இப்போ நீ வந்துட்டு ஒரு செம்மையான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அங்க வந்துட்டு பவர் வந்து கட் ஆகவே கூடாது, நல்ல சிக்னல் இருக்கணும், சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாம ஒர்க் ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவரும் அவ்வளவுதானா சிம்பிள் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கமா நடந்து போறாரு. பார்த்தா அது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர். அங்க கூட்டிட்டு போயிட்டு இங்கதான் வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, காஃபி வேணும்னா காஃபி குடிக்கலாம், சாப்பிடணும்னா இங்க இருந்து சாப்பிடலாம், எல்லாமே கிடைக்கும். சொல்ல போனா ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலன்னா நெக்ஸ்ட் போய்க்கலாம், டேட்டாவுக்கும் இங்க பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இவங்களுமே சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஆளே இல்லாத மலை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க வந்தது அங்க ஒரு பொண்ணு அழகா நின்று வரவேற்கிறா. அவங்க வந்து இவங்க 2 பேத்தையுமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு காஃபி கொடுக்குறாங்க. அப்ப வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி புதுசா சில வகையான காஃபி கொட்டையெல்லாம் வந்திருக்கு, நீ அதை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி போடு அப்படிங்கிறாரு. அவங்களும் வந்துட்டு சரி சரின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹீரோயின் கேட்குறாங்க, நல்லா பேசுறீங்களே நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதுக்கு அந்த அம்மா சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க குடிச்சு காப்பி அப்படியே துப்பிடுறாங்க. என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்துட்டு ஹீரோ சொல்றாரு, ஆமா இவ வந்துட்டு என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா இவகிட்ட நீ கேளு, ஏன்னா இவ வந்துட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோ அந்த அம்மாவும் வந்துட்டு நீ இருக்கும்போது என்னால எப்படிடா ஃப்ரீயா கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, சரி சரி நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. அப்பதான் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த அம்மா வந்து அவங்களோட பாஸ்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத லைஃப் இருந்தால் மட்டும் தான் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்படி தெரியுமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே டிவோர்ஸ் பண்ணினேன். அது ஏன் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு துறவியா போகணும்னு தான் ஆசை. சொல்லப்போனா இந்த அமைதி அதுக்கப்புறமா கடவுள் இந்த வழியில போகணுன்ட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் எல்லாத்து வீட்லேயும் மாதிரி தான் என்னோட பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்கவே கிடையாது. கட்டாயத்தினால தான் நான் வந்து கல்யாணமும் பண்ணினேன். எனக்கு
எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு நான் ஒரு மூவி போயிருந்தேன். அந்த மூவியில் நடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயினில் வந்துட்டு 2 பேர்த்துலையும் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு துறவியாக போகணுன்னு ஆசை இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தன்னோட புருஷனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை வந்துட்டு சன்னியாசியாகவே விட்டுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட விருப்பத்தை வந்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொன்னேன். அவரும் உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீ இதை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கோயில் அமைதின்னு சொல்லிட்டு என்னோட வழியை பார்த்துட்டு வந்துட்டேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு வருத்தமோ கவலையோ எதுவுமே கிடையாது. ஸோ டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் என்கிட்ட வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தப்பான ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பேசாமல் வந்துட்டு எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வர்றக்கே கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் என்ன பேசுவாங்க, கடையில் என்ன பேசுவாங்க, வெளியில் வந்தால் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள்னால இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு குறைஞ்சது 1-2 வருஷம் அது வீட்டை விட்டே வெளியே வராமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்காக ஒரு உழைப்பை வந்து நீங்கள் போடுங்க. ஏன்னா டிவோர்ஸுங்கிறது ஒரு நார்மலான ஒன்று. பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு இவங்க தனியாக இருக்கிறதே மேலுன்னு சொல்லி பிரிஞ்சு வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாரும் மாதிரியும் வெளியில் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றதுக்கான வழியை நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ண இந்த ஃப்ரெண்டு போனதாக காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு கடைக்குள்ளே வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. அப்போ எந்த மாதிரி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்டால் அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதிரி நான் மட்டுமே கல்யாணம் பண்ணுறேன், என்ன நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு தேவையான பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ஒரு சின்ன கிட்டு மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறதுக்கு தேவையா ஒருத்தரோட திங்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னால் அதுக்கு அந்த அம்மா இல்லை நான் உனக்கு கொடுக்க போகிறதா கிடையாது. ஏன்னா என்னோட கடைக்கு வந்து பொருளை வாங்குறவங்கள பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு வாங்குற அப்படின்னா உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, ஆனாலுமே நீ செஞ்ச மொய்யை திருப்பி வாங்கணும் அப்படின்னு ஒரே ரீசனுக்காக நீ இந்த மாதிரி ஒரு பொய்யான கல்யாணம் ரெடி பண்ணி அது மூலமா எல்லாத்துக்கிட்ட இருந்து மொய் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட உனக்கு வந்துட்டு என்னோட கடையில் இருக்கிற திங்ஸை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அம்மாவை வெளியே அனுப்பிடுறாங்க. கடையில இருந்து வெளியே வந்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஆமா நான் எல்லாத்துக்குமே மொய் வச்சிருக்கேன், அது திருப்பி வாங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சபடியே நிற்கும் போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அது என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உன்னோட டீட்டெயில்ஸை வந்துட்டு மேட்ரிமோனியில் போட்டிருக்கோம். ஸோ நல்லபடியா வந்துட்டு ஒருத்தனை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேய் உங்களுக்குலாம் என்னடா வந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணலன்னா ஏன்டா என் வாழ்க்கையில் இப்படி குறுக்கிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ண அப்படியே வந்துட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க, நீங்க திறந்து பார்த்துட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் பாட்டுக்க சரி ஓகே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோயின் அட பாவி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்குறானான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன இருக்கலாமா அதுக்கப்புறமா கேட்க என்ன அதான் நீ சொல்லி தொலைஞ்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி இருக்கிறோங்கிறாங்க. சரி நீங்கள் எப்படி எங்கள் கூட தான் வந்து இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டால் இல்லை எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் கீழே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கியா, உங்ககிட்ட சொல்லாமே என்னோட எக்ஸ் ஒய்ஃபை பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு கோவம்லாம் இல்லை, கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட என்ன தனியாக பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படியே இந்த ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட அந்த நானும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம இருந்து ஓவர் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னைக்கு ஓகே பட் இதுக்கப்புறமா ஏதாவதுன்னா முன்னாடியே சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுவும் கரெக்டா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐடியா வந்துச்சுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் அப்படியே பேசிட்டே வந்துட்டு அவங்க இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு சர்ப்ரைசிங்கா வந்துட்டு பீட்சா வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் கேட்குறாங்க எப்படிங்க இந்த இடத்துல வந்துட்டு பீட்சா ஆர்டர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இருக்கவே இருக்கு ஃபோனு அதில் தான் ஆர்டர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அகைன் வந்துட்டு இந்த ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவரு இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு என்னடா அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு இந்த பக்கமாக திரும்பினா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு வேலை பார்க்கணும்னு சொன்ன இந்த நானா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதையே இப்படி முறைச்ச பண்ணிக்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே தோணுச்சு போல யாரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கண்ணை திறந்தா இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது இல்லைப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு அதான் டக்குன்னு ஒரு பவர் ஸ்னாப் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம போய் இப்போ ஒரு டீ போட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. இங்கே இந்த நானா டீ குடிக்க வந்த இந்த நானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஆமாம் எவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு ஹீரோ கூட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அப்பப்போ பார்த்துக்குவோம், என்ன இப்போ நாங்கள் ஒரே இடத்துல வேலை செய்கிறனால இப்போ ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நான் இந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்டை வந்துட்டு பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம், இவனோட ஃப்ரெண்டை கண்ணிலே காட்டினது கிடையாது, சொல்லப்போனால் மேரேஜ் முடிஞ்சு 3 மாதத்துலேயே வந்து நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம், இதில் எங்கே போய் இவரோட ஃப்ரெண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் 3 மாதத்துலேயே அவ்வளோ ஏர்லியாக பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் வேறு என்னவா இருக்கும், வார்த்தைகள் தான், என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய
வார்த்தைகளை கேட்டுட்டு என்னால் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியல, அதுக்கு பதிலாக நான் தனியாக போயிடலான்னு தோணிட்டு தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தானே டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அட அதை ஏமா இப்போ ஞாபகப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து டிவோர்ஸ்னால ரொம்ப பெரிய பயம், அதனாலேயே நான் வந்து டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன்று உருவாக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்ககிட்ட கேட்டால் நீ எந்த மாதிரி இன்சூரன்ஸ் உருவாக்கவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் வந்துட்டு உருவாக்குவேன், சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸை உருவாக்குவேன். ஏன்னா எனக்கு ஒன்றுனா என் கூட நின்று சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து, இதையெல்லாம் நீ என் கூட இருந்தாவே நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் அப்படியே அதை கண்டுக்காத மாதிரி இருந்துடுறாங்க. அதே சமயம் வந்துட்டு நானா வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சேம் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ நீ வந்துட்டு என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு அந்த என்ன சொல்கிறேன், நான் வந்துட்டு ட்ராவலுக்கு தான், ட்ராவல் இன்சூரன்ஸ் தான் உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுட்டு, ட்ராவலுக்கெல்லாம் யாராவது இன்சூரன்ஸ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் என்ன உனக்கு என்ன அவ்வளோ அசால்ட்டா? ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு சேஃபாக வர்றது தானே முக்கியம், அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ரைட்டு நீ அப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயின் சாப்பிட்டுட்டு அந்த காருக்கு மேலேயே போய் படுத்துக்கலாம், அங்கேருந்து வந்துட்டு இந்த விண்கல் மலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரலான்னு போகிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் பெட்ஷீட் தான் பிடிக்கும், அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாரு. இவங்களும் மேலே ஏறலான்னு போகிறப்ப ஹீரோ அப்படியே கையை நீட்டுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு தயங்குறாங்க. அதுக்கப்புறமா அவரோட கையை பிடிச்சி அப்படியே மேலே போய் படுத்துக்கிட்டே வந்துட்டு ஜாலியாக அந்த மெட்டார் ஷவரை பார்த்துட்டு அந்த நாள் நைட்டு வந்துட்டு அப்படியே முடியுது. அடுத்த நாள் விடிஞ்சா வரன்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் டிவோர்ஸ்க்கான தேவையான அத்தனை வேலையும் ஆள் மாற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் டயர்டாகி போன இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூவி போய் பார்க்குறாங்க. அந்த மூவி முடிஞ்சு அப்படியே எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா அங்கே தான் அந்த நானாவும் இருக்காங்க. அடிப்பாவி நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கும் போது, சரி நீ இப்போ எங்கே கிளம்புற அப்படிங்கிற மாதிரி அதை நானா கேட்டால், அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் இந்த மாதிரி த்ரெட் வாங்க போகிறேன், ஏன்னா நான் வந்து ஒரு க்ராச்செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நல்லா இருக்கே ஐடியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த த்ரெட் வாங்க போகிறாங்க. த்ரெட் வாங்க வந்த இடத்துல ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கும்போது இந்த நானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு க்ரீன் கலரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறீங்க, அதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டால், எனக்கு இல்லை, எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போவே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு தான் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு அவருக்கு வந்து க்ரீன் கலர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக இவங்களுக்கு இன்னுமே இவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே வந்து க்ராச்செட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்போவாவது நீங்கள் வந்து இந்த டிவோர்ஸை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் பண்ணியிருக்கேன் தான். அப்போ இன்னும் உங்களுக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது எப்படி இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ நினச்சாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டால், பண்ணிக்கலாம் தான், பட் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து செட் ஆகாது, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து நான் வெளியே வரணும், வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே விடுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, அங்கே மீட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நானா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணுமா இல்லை டிஸ்கஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒன்று இருக்குது, இப்போ நம்ம டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால அதை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவுன்சிலிங்கும் சேர்த்து கொடுக்கலாம், கூடவே வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடும் கொடுக்கலாம். ஸோ அது மூலமாக வந்துட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ மாதத்தில் ஒரு டைமோ இல்லை 2 டைமோ வந்துட்டு அவங்க வீட்டு வேலைகளை வந்துட்டு நம்ம ஆளுங்களை வச்சு செய்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பிகாஸ் இங்கே நிறைய பேர் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா வர பிரச்சனையே வந்துட்டு இந்த வீட்டு வேலை செய்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காளையா அவளுமே சொல்கிறா, ஆமாம் கரெக்டு தான், நிறைய பேர் பிரிஞ்சு போகிறதுக்கான முக்கிய ரீசனே வந்துட்டு வீட்டில் நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா, நீ வேலை செய்யக்கூடாதா, நான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வேலை செய்யறதுக்கான வேலைக்காரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். ஸோ இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே ஹீரோ வந்துட்டு, அது மட்டும் கிடையாது இன்னொன்று இருக்கு, இங்கே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட நிறைய டிவோர்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுல வந்துட்டு நான் மட்டும்தான் பார்க்கணுமா, நீ பார்க்க மாட்டியா, நீ பார்க்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசனில் வந்து ஃபைனலாக அது டிவோர்ஸில் போய் முடியும். ஸோ அதுக்கான ஒரு கவுன்சிலிங்கும் இன்சூரன்ஸும் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இது எல்லாமே செட்டில் ஆயிருது. அப்போ தான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, நம்ம ஏன் ஒரு டீம் டின்னர் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி ஃபைனலாக அதையுமே நடத்திடுறாங்க. ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு பொண்ணு, அதுக்கப்புறமா மேனேஜர், அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த நானா, இவங்க 3 பேர் அங்கே இருக்கிற அந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்புல. அதை பார்த்த நானாக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகி அவங்களும் வந்து எனக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற அந்த மேனேஜரும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்துட்டு இருக்க அந்த ஜலஸ் போராட்டத்தை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி விளையாண்டே இருக்காங்க, யாரோட
யாரா ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நானா வேற பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்களும் ஒரு இதில் வந்து ஜெயிச்சிருவாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாள் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக முடியுது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நானாக்கு வந்துட்டு ஹீரோவை அவங்க கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் தோணுது. பட் ஆனாலும் ஹீரோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்துட்டு நம்ம ஒட்டுக்கா போயிடலான்னு சொல்லிட்டு டாக்ஸி வந்து புக் பண்ணியிருப்பாரு. அதுவும் வந்திருக்கும். இதனால காண்டான அந்த நானா வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டை வந்துட்டு நீ என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ட்ராப் பண்ணுறவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த மேனேஜர் மட்டும் தான் தனியாக இருக்கு. அட பாவிகளா என்ன தனியாக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வர அடுத்த நாள் வந்துட்டு மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நானாவும் மேனேஜரும் மட்டும்தான். அவங்க தான் வந்துட்டு இவங்க சார்பாக வந்து உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கிற ஹீரோ, ஹீரோயின், ஹீரோ ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு படப்படன்னு இருக்கு. உள்ளே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக மீட்டிங் முடிஞ்சு வெளியே வராங்க. வெளியே வரும்போது இந்த மேனேஜர் தோரணையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்புறமா அவரும் டயர்டாகி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அக்செப்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி நம்ம தலையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னது அப்படின்னு கேட்க அப்போ தான் நானா சொல்கிறாங்க அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்ம 3 நாளுக்குள்ள 30 டிவோர்ஸ் இன்சூரன்ஸை வந்து விற்று காட்டணும். அதே மாதிரி இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க குறைஞ்சது 6 மாதத்துக்காச்சும் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது பெனிஃபிட், இல்லைன்னா நமக்கு அது லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக கடுப்பாகுது. 3 நாளில் வந்துட்டு எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதுதான் மேரேஜ் ஹால். அதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க டிவோர்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக அடி வாங்கி ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் கிடச்சிருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக 2 கிளைண்ட் வந்து வருவாங்க. 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போது அதுக்காக நான் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஹேண்டில் பண்ணுவார். பக்கத்துலேயே ஹீரோ கிட்ட வந்துட்டு இன்னொரு கிளைண்ட் வராங்க. அவங்கள வந்து என்னோட பொண்ணுக்காக நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய பேசிட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க. பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டா எங்க 2 பேர் பசங்களுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இந்த செகண்ட் எபிசோட் வந்துட்டு இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பாய்.